ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரசமும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக துவரம்பருப்பு துவையலும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது, ஆனால் சாப்பிட்டா ரொம்ப திருப்தியாக இருக்கும். அந்தளவுக்கு சுவையும் மனமும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரசம் செய்யறதுக்கு நான் 4 தக்காளி பழத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வேக வைக்காமல் தக்காளி போட்டு ரசம் செய்யலாம். ஆனால் தக்காளி வேக வச்சு செய்யும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் வச்சுருந்தா கூட ரசம் வந்து அப்படியே இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக புளி எடுத்துருக்கிறேன். ஒரு வேளை தக்காளி பழம் கம்மியாக நம்ம எடுக்கிற மாதிரி இருந்தால் புளியோட அளவு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். நல்லா வெயில் நாள்ன்றதால புளி நான் நல்லா காய வச்சு வச்சுருக்கிறேன். அதனால் கொஞ்சம் ரொம்ப அழுத்தமாக இருக்குது. நான் வெதுவெதுப்பான தண்ணியில் கொஞ்சம் நேரத்துக்கு ஊறட்டும். இதுக்கு மசாலா பொருள்னு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். தக்காளி பழம் அதிகமாகவும் புளி கொஞ்சம் கம்மியாகவும் வச்சுருக்கிற இந்த ரசத்துக்கு பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் சமமாக வச்சு ரசம் செய்யும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். காரத்துக்கு 1 வரமிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம தாளிப்புக்கும் வரமிளகாய் சேர்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக ஒரு 10-12 போல் வெந்தயம் சேர்த்துருக்குறேன். வெந்தயமே நல்லா காய வச்சுருக்கிறதால நான் அப்படியே சேர்த்துருக்குறேன். இல்லைனா நீங்கள் காய வைக்காத வெந்தயம் வச்சுருக்கிறீங்கன்னா லேசாக ஒரு வறுத்து விட்டுட்டு இந்த வெந்தயத்தை ரசத்தில் சேர்த்துக்கலாம். கூட ஒரு 4 கருவேப்பிலையும் ஒரு 10 போல் பூண்டு போல் சேர்த்து இதை நல்லா கோஸாக ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடணும். ஓரளவுக்கு கைப்பொறுக்கிற சூடு இருக்கிற வரைக்கும் இதை வந்து நம்ம ஆற விட்டுடணும். இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் மிளகு சீரகத்தையும் பார்த்திங்கன்னா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா கைப்பொறுக்கிற சூடு இருக்கிற அளவுக்கு ஆறி வந்துடுச்சு. இதில் நம்ம ரசத்துக்கு தேவையான அளவுக்கு 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ புளி கரைச்சலை உள்ளே சேர்த்துடலாம். புளிப்பு கரைச்சல் பார்த்திங்கன்னா இந்த புளியோட புளிப்புச்சுவை போகிற வரைக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி இது கூட சேர்த்துக்கணும். நான் ஒரு 2-3 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி இந்த ரசத்தில் சேர்த்துருக்குறேன். கடைசியாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் கரைச்சி அந்த தண்ணியும் இதோட சேர்த்துலாம். தக்காளி தண்ணியோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மல்லித்தழை பார்த்திங்கன்னா மல்லித்தழையை தனியாக எடுத்து வச்சுட்டேன். அந்த தண்டு மட்டும் கிள்ளி இதில் சேர்த்துக்கிறேன். இதை கட் பண்ணி சேர்க்கறதில்ல, இதை போல் கையால் கிள்ளி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா ரசம் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். அடுத்து நம்ம அரைச்சிருக்கிற இந்த மிளகு சீரக பொடியிலேருந்து கொஞ்சமாக இதில் எடுத்து சேர்த்துடலாம். நான் பாதி அளவு சேர்த்துருக்குறேன். இதில் மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். ரசம் கொதிக்க விடும்போது மிச்ச தண்ணியை நம்ம அப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கையால் நல்லா பிசைஞ்சு விடணும். கையால் நல்லா பிசைஞ்சு விட்டால் தாங்க ரசம் வந்து நல்லா சுவையாக இருக்கும். நான் உப்பு சேர்க்காமல் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் உப்பு சேர்த்து மறுபடியும் கலந்து விடுறேன். அதே போல் இதுக்கப்புறம் ரசத்தை நல்லா கையால் பிசைஞ்சு நம்ம அப்படியே வச்சிடக்கூடாது. அப்புறம் தாளிக்கலாம் அப்படின்னு வைக்கக்கூடாது. அது வந்து கச்சி போயிடுன்னு சொல்லுவாங்க. அது ரசத்தோட சுவை வந்து மாறிடுன்னு சொல்லுவாங்க. இதை போல் கையால் நல்லா பிசைஞ்சதும் உடனே இந்த ரசத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடணும். உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுட்டேன் நான். இதில் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரசத்தை தாளிச்சிடலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடுறேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துடலாம். எண்ணெய் ரொம்ப தேவைப்படாது ரசம் தாளிக்கிறதுக்கு. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கடுகு 1 போல் நல்லா வெடித்து வரணும். அதே அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். உளுத்தம்பருப்பு வறுபட்டு வாசனை வரும்போது வரமிளகாய் ஒரு 3 சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு காரமான மிளகாய், அதனால் ஒரு 3 மட்டும் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடணும். இந்த உளுத்தம்பருப்பு நல்லா வறுபடணும். மிளகாயும் வறுபட்டு வரும்போது இப்போ நம்ம அரைச்சிருக்கிற இந்த மிளகு சீரக பொடியை உள்ளே சேர்த்துடலாம். மிளகு சீரக பொடியை உள்ளே சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கி விடக்கூடாது. ஒரு 2 திருப்பி விடணும். அதாவது ஒரு 2 செகண்டுக்கு மட்டும் கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 சிட்டிகை அளவுக்கு இப்போ பெருங்காயத்தூள் சேர்க்கணும். சேர்த்துட்டு மறுபடியும் இதை ஒரு 2 செகண்டுக்கு மட்டும் கலந்து விடணும். மிளகு சீரகத்துடைய வாசனை அப்படியே இருக்கணும். கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரசத்தை உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்து ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். தண்ணியும் பார்த்திங்கன்னா அந்த தக்காளி புளியோட சுவைக்கு தகுந்த மாதிரி அந்த டேஸ்ட்டு மாறாமல் தண்ணி சேர்க்கணும். எனக்கு மைல்டாக உப்பு பத்தாத போல் இருந்தது. நான் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்குறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும் அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும்ன்றதால மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிடணும். சிம்பிளாக வைக்க தேவையில்லை. ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் ரசம் வந்து ரெடி ஆகிடும். நல்லா நுர கட்டி நல்லா பொங்கி வரும்போது லேசாக ஒரு கொதி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும்.
இப்போ லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது பாருங்கள். ரசத்தை தாளிச்சிட்டு மட்டும் ரசம் கொதித்து வர வரைக்கும் நம்ம கிட்டேயே தான் நிற்கணும். ரசம் லேசாக கொதிக்க ஆரம்பித்ததும் இப்போ நான் மல்லித்தழையை தூவி விட்டுட்டு ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு உடனே மூடி போட்டு விட்டுடணும், இல்லைன்னா ரசத்தோட வாசனை போயிடும். ரசத்தோட அந்த கொதிப்பு அடங்கினதும் நம்ம நல்லா ஓப்பன் செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா கமன்னு வாசனையான ரசம் வந்து ரெடி ஆகிடும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி துவரை பருப்பில் துவையல் செய்யலாம். இந்த துவரம் பருப்பு துவையலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம புளி சேர்க்கக்கூடாது. நல்லா புளிப்பான ஒரு ரசத்துக்கு புளி சேர்க்காத இந்த துவையல் பார்த்திங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கு. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அந்த துவரம் பருப்பை ரொம்ப சிம்மில் வச்சுட்டு வந்து வறுத்து எடுக்கணும். ரொம்ப ஸ்லோவாக வறுபட்டு வரணும். அப்போ தான் மணமாக இருக்கும். துவரம் பருப்பு வறுத்ததும் நல்லா வறுபட்டு வரும். இப்போ இதை தட்டில் மாற்றிட்டு நம்ம ஆற விட்டுடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5-6 கருவேப்பிலையும் ஒரு 2 தழை போல் புதினா தழையும் இதில் சேர்த்துடலாம். இந்த துவையலுக்கு பார்த்திங்கன்னா தாளிப்பு எதுவும் சேர்க்கக்கூடாது, இது அப்படியே தான் அரைக்கணும். ஒரு துண்டு இஞ்சி இதை பொடியாக நறுக்கி அரைக்கும்போது சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டு பல், காரத்துக்கு ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2-3 சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். இதில் நான் சேர்த்துக்கிற புதினா தழை வேணால் நீங்கள் வந்து இது விருப்பம்னா சேர்க்காமல் விட்டுடலாம். என்கிட்ட இருந்ததால் நான் சேர்த்துருக்குறேன். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துண்டு சேர்த்துருக்குறோம். நம்ம எடுத்துருக்கிற துவரம்பருப்புக்கு கொஞ்சம் அதிகமாக தான் தேங்காய் துண்டு இருக்கணும். ரொம்ப தேங்காய் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கணும். இந்த துவையலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அம்மியில் அரைக்கும்போது இந்த துவையலோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறோம். இதை நம்ம ஒன்று ஒன்றா வச்சு அரைப்பாங்க. முதல்ல துவரம்பருப்பு அரைப்பாங்க, அப்புறம் தேங்காய் துண்டு அரைப்பாங்க. இப்படி ஒன்று ஒன்றா சேர்த்து அரைக்கும்போது ஒரு டேஸ்ட் வந்து அம்மியில் அரைக்கும்போது அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டி. ஆனால் நம்ம ஜாரில் சேர்த்து அரைக்கும்போது பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் அரைக்கிறேன். முதல்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்து வந்துட்டேன். அடுத்து இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் பெருங்காயத்தூளும் 2 சிட்டிக்கையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கு தாளிப்பு நம்ம எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. சேர்த்துட்டு மறுபடியும் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது எப்படி இருக்கணும்னு அரைச்சி எடுத்துன்னு வரணும் பார்த்தா நைஸாக அரைக்கக்கூடாது, ஒரு மாதிரி ரவை பதத்துக்கு இருக்கக்கூடாது, திரியாக இருக்கணும். பருப்பு வந்து வாயில் கடிப்படணும், அந்தளவுக்கு இருக்கணும். ஒரு உண்டை ரசம் சாப்பிட்டுட்டு இதை கொஞ்சம் எடுத்து சைட் டிஷ்ஷாக வாயில் போடும்போது இது நல்லா வாயில் நல்லா மென்று சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த பருப்பெல்லாம் வாயில் பட்டு பல்லில் பட்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசம் சாதத்துக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காம்பினேஷனில். அவ்வளோதாங்க, என்னோடய செய்முறையில் நான் செஞ்சுருக்கிற இந்த ரசமும் இந்த துவையல் ரெசிப்பியும் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.